வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னமோ எனக்கு வந்து இந்த கப்பல் பத்தி ஒரு விஷயம் பேசணும்னு தோணுது. பிகாஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸா ஒரு 40லேருந்து 50 வயசுக்குள்ள பெண்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா கணவரை பிரியணும், இல்லை ரொம்ப ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல வராங்க. கல்யாணம் ஆன 5-10 வருஷம் வந்து புரிஞ்சுக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லை, பிரிகிறாங்க அப்படின்றது இட்ஸ் காமன். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு குணம், அவங்களோட கேரக்டர்ஸ் தெரியாது, ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லலாம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். பட் ஒரு 40 வயசு அப்படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷமா ஒருத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து 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 போய் ஒரு ஸ்டேஜ் வந்து குழந்தைங்களுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபேமிலிக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபினான்ஷியலாக நான் இண்டிபெண்ட்டாக இல்லை, அதனால பணம் வந்து அவர் ஒருத்தர் தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, நான் வேலைக்கு எதுவும் போகல, ஸோ எனக்கு சுதந்திரம் இல்லை, அதனால நான் பொறுத்து போனேன் அப்படின்லாம் இருக்கிற பெண்கள். ஒரு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஒரு காலேஜ் ஒரு லெவல் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டு இதுக்கு மேலே ஃபர்தராக அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த மெனோபாசல் ஏஜில் நிறைய விவாகரத்துக்கள் வர்றது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த ப்ரீ மெனோபாசல் அந்த டைமில் வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், பிரச்சனைகள், பழைய இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து அப்போ இப்படி பார்த்துக்கல, கல்யாணம் வந்த புதுசில் உங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க, இல்லை அப்பா அப்படி பண்ணாங்க, அதெல்லாம் இப்போ ரொம்ப போட்டு ஃபீல் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றது வந்து கணவர் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம், எப்படி இதை சமாதானப்படுத்தியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் மனைவி அழுதுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் சரி விடுமா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சமாதானப்படுத்தாம ஒரு இரவுக்கு மேலே ஒரு மனைவி தூங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் அது பெரிய வலியாகவும் வெறுப்பாகவும் மாறும். ஸோ நீங்கள் அதை போய் கேட்டாலே சண்டை ஆயிடும், கேட்டாலே பிரச்சனை ஆயிடும், அது கேட்டால் பூகம்பம் மாதிரி வெடிக்கும்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படி அப்படியே விட்டுட்டு நீங்கள் போகும்போது ப்ராப்ளம் ஆடப் ஆகிட்டே போகுது, சால்வ் பண்ணாமல் போகிறீங்க. என்னன்னு காது கொடுத்து கேட்டு, ஓகே இதுதான் பிரச்சனையா, ஓ என் மேலதான் தப்பா, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இல்லை பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த சூழ்நிலையில தான் பண்ணேன், ஐயோ நான் பண்ணது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களோட மனைவிட்ட கூட ஒரு அன்பான கருணையான வார்த்தைகள் சொல்ல முடியலன்னா அது மிகப்பெரிய வன்முறை. டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடிக்கிறது மட்டும் கிடையாது. அவங்க அழுதுட்டு இருக்கும்போது ஆறுதல் படுத்தாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல். ஆண்கள் பிரச்சனை வேணான்னு சொல்லி பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறதோ, இல்லை பேசாமல் ஒரே வீட்டில் 2 நாள் 3 நாள் இருக்கிறதோ வன்முறையில் வந்துடும். அந்த டைமில் உங்கள் மனைவியோட மனசில் ஒரு வேர்ல்டு வாரே நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த வாரை ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஊற்றி அடாப்ட் பண்ணாமல் ஒரு சின்ன 5 நிமிஷம் உங்கள் ஒய்ஃப்ட உட்காந்து என்னமா பிரச்சனை அப்படின்னு பதில் பேசாமல் அவங்க பேசுகிறத எந்த ஒரு கணவர் கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சந்தோஷமான அந்த வீடு ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். அந்த கேட்க தயாராகவே இல்லை, நான் இப்படி தான், நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் உண்மையாகவே ஒரு பெண்ணை அந்த ஆண் ஜெயிக்க முடியாது, காதலையும் ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாது. அந்த பிரச்சனையில ஜெயிக்கிறது தான் ஆண்களோட பெரிய அல்டிமேட். ஆண்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு, அவங்க தான் ஜெயிக்கணும், என்னன்னாலும் அந்த ஒய்ஃப் மேல தப்பு சொல்லி அபாண்டமா பழி சொல்லியாச்சும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் அவங்க பண்ண தப்புன்னு, மனைவிக்கும் தெரியும் இவர் பண்ற தப்புன்னு. ஆனா ஓகே ஃபேமிலியோட பீஸ்காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்றேன், சரி விட்டு கொடுக்குறேன், அவர் அப்படிதான் அப்படின்னு பொறுத்து பொறுத்து போற பெண்கள் தான் பின்னால அந்த கணவனுடைய மிக மோசமான நடத்துற ஒரு மனைவியா மாறிடுவாங்க. ஒரு ஸ்வீட்டான ஒரு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு நாளில் ஒரு மோசமான பொண்ணா இந்த சமூகத்துக்கு தெரியறதோட விளைவு கூட அந்த கணவனோட இல் ட்ரீட்மெண்ட் தான். ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்திருப்பாங்க, குட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில், ஏன்னா என்கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் இருக்கா ஹர்னி, ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு முஸ்லீம் பேஷண்ட்டு, அவங்க வந்தாங்க, அவங்களோட கணவர் வந்துட்டு 5 குழந்தைங்க அவங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? அந்த 5 குழந்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கிட்ட அன்பே காமிக்கல, டைமே ஸ்பெண்ட் பண்ணல, இவங்க பாசத்துக்காண்டி ஏங்கி 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 அவர் வந்து அது கவனமே செலுத்தல. இப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆகுது, நீ இப்ப வா, இப்ப அவர் மாறிட்டாரு, இப்ப வா நான் உன்ட்ட அன்பு காமிக்கிறேன், நீ வா நான் உன்னை அங்க ஃபாரினுக்கு எடுக்கிறேன், 1 மாசம் வந்து என் கூட இருந்துட்டு போனா இப்ப எனக்கு அது அன்பு வேணா, வெறுப்பா இருக்கு, இதே அன்பை வேறொரு ஆண்கிட்ட வேணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க. உன்ட்ட வெளியே சொன்னாங்களா? அலோபிஷியா, கரெக்ட்.
அவங்க வந்து அந்த அன்பு வேற ஒரு ஆண் கிட்ட இருந்து எனக்கு வந்தா ஓகே, அதாவது நான் எவ்வளவு சூப்பர், நான் எவ்வளவு நல்லவ, நான் எவ்வளவு குட், என்னோட பிள்ளைகள் நான் எவ்வளவு நல்ல அம்மா, நான் ஒரு எவ்வளவு நல்ல ஒய்ஃப், இது இவருக்கு புரியல, எனக்கு இப்ப இவருக்கு இது வேணாம், இது இந்த புரிஞ்சு இன்னொரு ஆண் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி விரக்தியோட உச்சத்துல பல பெண்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தோணுது. அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம். பட் அன்னைக்கு அவங்கள வச்சுட்டு போட்டா அவங்க இன்னும் ஹர்ட் ஆவாங்கல்ல, அதனால தான் சரி நான் முடிச்சுட்டு இன்னைக்கு போடுறேன். அவங்க வந்துட்டு இதோட விளைவு வந்து இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பல பெண்களோட லைஃப்ல நான் எவ்வளவு சூப்பர், நான் எவ்வளவு ஸ்வீட், நான் எவ்வளவு நல்ல பொண்ணு, நான் எவ்வளவு நல்ல ஒய்ஃப், இது இவருக்கு புரிய வைக்கவே முடியல, இது இவருக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த அன்பு இவர்கிட்ட இருந்து வேணாம், நம்மளுக்கு வேற யார்ட்டும் தான் அந்த அன்பு கிடைக்குமோன்னு ஒரு பொண்ணு பரிதாபமான நிலையில தான் அவரோட நடத்தை மாறி போவா. அப்படி ஒரு பொண்ணு போறானா ஹஸ்பண்ட் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். எல்லா டைமையும் ஒய்ஃப் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு எப்படி நடத்துக்கிட்டு போலாம், ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கும் சொசைட்டி, அந்த பொண்ணு விரக்தி இல்லை. பெண்களுக்கும் நான் சொல்றேன், கணவர்கிட்ட இருந்து வர அன்புக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கும். இந்த மாதிரி நீங்க அன்புக்கு ஏங்கி போனீங்கன்னா கணவனை தவிர உங்க அப்பா அண்ணன் தம்பி தவிர வேற யாரும் உண்மையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. வாழ்க்கையில் இவ்வளவு வருஷம் வாழ்ந்த ஒழுக்கம் பேர் கெட்டு போயிடும். அதுக்கு நீங்க பேசாம ஃபாரின்ல இருக்காங்க எத்தனையோ பேர் வந்துட்டு நம்ம +2 வரைக்கும் 18 வயசு வரைக்கும் நம்மளுக்கு சிரிக்க, சாப்பிட, தூங்க, சந்தோஷமா இருக்க, நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க நம்ம ஹஸ்பண்டை தேடணுமா? அப்ப அப்படி ஒரு கேரக்டர் இருந்தாங்களா? அவங்க தான் டெய்லி நம்ம வாழ்றதுக்கு முக்கியமா இருந்தாங்களா? அவங்க இல்லாதப்ப கூட நம்மளுக்கு ஒரு 18 வருஷம் வாழ்க்கை இருந்தது குழந்தை பருவத்துல இருந்து. அப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே சொன்னோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்ப வந்துட்டு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே புரியணும். நம்மளோட கணவர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மளோட பார்ட்னர் தான். ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணுங்க. அந்த நாளுக்காண்டி வராத வரைக்கும் நீங்க ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட மூவி போங்க, படத்துக்கு போங்க, என்ஜாய், உங்களை அனுபவிச்சு உங்களை சந்தோஷமா நீங்க வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வேற ஒரு அன்புக்காண்டி ஏங்காதீங்க. இந்த மாதிரி ஏங்குற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குதே, பாவம் தெரியுமா, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. ஆனா கண்டிப்பா ஒரு பெண் அப்படி போகும்போது இந்த உலகம் கல்லெறிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானத்துல கூனி குறுகி ஒரு கேவலமான ஒரு மரணம் இருக்கும். நம்மளுக்கு அது வேணாம். நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல மதரா இருக்கணும், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நல்ல பொண்ணா இருக்கணும். பரவாயில்லன்னு அந்த துணியிற ஸ்டேஜுக்கு போகவே கூடாது. அந்த அன்பு வந்துட்டு வேற எந்த மூலியமா வந்தாலும் அது வந்து அசிங்கம் தான், அது அன்பு கிடையாது. அன்புக்கும் ஆதான், அசிங்கத்துக்கும் ஆதான். இது கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் நம்மளோட இதுல மாறும்போது. பட் கண்டிப்பா எல்லாரோட கணவன்மார்கள் கூட அந்த உண்மையான அன்பை அவங்க மனைவிக்கு வேணும்னு தெரிஞ்சா கூட, யார் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ரோட்ல போகும்போது யாராவது ஒருத்தவங்க இடிச்சிட்டா கூட அண்ணே சாரி, பரவாயில்லம்மா. ஒரு பஸ்ல போகும்போது யாராவது காலம் மிதிச்சா கூட பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ற அதே ஆண்கள் வீட்டுல ஒய்ஃப் தவறுதெல்லாம் காலம் மிதிச்சா ஒரு கெட்ட வார்த்தையில சனியனே ஏதோ ஒன்று சொல்லி எதுக்கு மிதிக்கிற, கண்ணு தெரியலையா, குருடா, ஏதோ ஒன்று சொல்லி டக்குன்னு இது பண்றாங்கல்ல, ஒரு பேட் வேர்ட் சொல்லி உடனே அந்த ஒய்ஃபை திட்டுறாங்கல்ல. நம்ம பரவாயில்லடா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல மனசு வரலையே. அது எவ்வளவு ஒரு நம்ம வாழ்றதே அவங்களுக்காண்டிதான். நம்மளோட பெஸ்ட் முகத்தை வேலை பார்க்குற இடத்துல, சொசைட்டில, சொந்தக்காரங்கிட்ட சூப்பரா காமிச்சிட்டு வர்ஸ்ட் ஃபேஸை ஒய்ஃப்டையும் குழந்தைட்டையும் காமிக்கிறது என்ன பெரிய வீரம்? யாருனே தெரியாது, அவங்களாம் நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லாக வரவே போறது இல்லை. நம்மளோட பெஸ்ட் ஃபேஸை நம்மளோட மனைவி குழந்தைங்கிட்ட காமிச்சிட்டு வர்ஸ்ட் ஃபேஸை சொசைட்டிக்கு காமிங்க. பரவாயில்ல, அவங்க கெட்டவரில் கூட உங்களை திட்டிட்டு போட்டோம், மோசம் கூட சொல்லட்டும், அவங்க உங்களை கல்வி கூட ஊத்துட்டோம், பரவாயில்ல, அவங்க நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போறது இல்லை. உங்களுக்காண்டியே வாழ்ற உங்க மனைவிட்டையும் உங்க பிள்ளைங்கிட்டையும் பொறுத்து போய் பழகுங்க, தப்புன்னும் இல்லை. கண்டிப்பா எப்பயுமே ஆண்களை ஆண் தேவதைன்னு சொல்வேன். நிறைய ஆண்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவேன். பட் இப்ப பெண்கள் இந்த மாதிரி நிறைய நான் பாக்குறேன். இதுல ரொம்ப மன அழுத்தத்துல அவங்களுக்கு நிறைய உடல் சம்பந்தமான நோய்கள்லாம் கூட வந்திருந்தது. இப்ப இந்த பெண்கள் இப்படி பாக்குறதுனால இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பி நான் இதை போடுறேன். நிச்சயமா இது பல குடும்பங்கள்ல மாற்றத்தை உண்டாக்கணும்னு நம்புறேன். லவ் யூ ஆல். நன்றி. அவங்க நீதான் கேஸ் தனியா